நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 18வது பாட அழகான வட்டங்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். வட்டங்கள் பற்றி நாங்கள் ஏற்கனவே தரம் 6 நீங்கள் படிச்சிருப்பீங்க. வட்டம் அப்படி என்றால் என்ன? அந்த வட்டத்தை தரம் 6 நீங்கள் வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி வரைஞ்சிருப்பீங்க. இப்போ வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி வரையும் பொழுது வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி வட்டங்களை வரைஞ்ச நாங்கள் உதாரணமாக நாங்கள் இந்த டம்ளரை பயன்படுத்தி வட்டம் வரைவோம். தரம் 6 நாங்கள் வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி வட்டம் வரைஞ்ச நாங்கள். அதாவது இந்த டம்ளரினுடைய இந்த விளிம்பு பகுதியை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்கும். இவ்வாறான வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி வட்டம் வரையும் போது இதுதான் வட்டம் அப்படி என்று நாங்கள் படிச்சிருப்போம். அதாவது இந்த உருவில இருக்கக்கூடிய இந்த வளைந்த கோட்டைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? வட்டம் என்று சொல்றோம். இந்த உருவில இருக்கக்கூடிய வளைந்த அந்த முழு வளைந்த கூடையும் நாங்கள் வட்டம் என்று சொல்றோம். வட்டங்களை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதோட வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி அலங்காரங்கள் செய்வது தொடர்பாகவும் நாங்கள் தரம் 6 படிச்சிருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக தரம் 7 வட்ட வடிவ பொருட்களை மட்டும் வட்ட வடிவ பொருட்களை பயன்படுத்தாமல் உபகரணத்தை பயன்படுத்தி வட்டம் வரைய போறோம். வட்டம் வரைவதற்கான உபகரணம், வட்டம் வரைகிறதுக்கு தேவைப்படும் உபகரணம் ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் இந்த வட்டத்தை வரைய போறோம். அந்த உபகரணத்தின் பெயர் என்னென்று பார்த்தீங்கன்னா கவராயம். கவராயத்தை பயன்படுத்தி நாங்கள் வட்டம் வரைய போறோம். இப்ப கவராயத்தை பயன்படுத்தி வட்டம் வரைகிறதுக்கு நாங்கள் கவராயம் அப்படி என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். கவராயம் என்றா அப்படி இருக்கும். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வகுப்பறையில பயன்படுத்தக்கூடிய கவராயம் இதுதான். அதாவது கவராயத்தின் ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முனையில ஊசி தெரியும், மற்ற முனையில நாங்கள் பென்சிலை போட்டு வட்டம் வரைவோம். இந்த இதுக்குள்ள பென்சிலை நாங்கள் பொருத்திட்டு வட்டத்தை வரைவோம். அவ்வாறு கவராயத்தின் தூரத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வட்டம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய வட்டம் வேணும், சிறிய வட்டம் வேணுமென்றா அந்த தூரத்தை குறைப்போம், பெரிய வட்டம் வேணுமென்றா அந்த தூரத்தை கூட்டுவோம். கவராயம் இதுக்கு பேர் தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், கவராயம். நாங்கள் வட்டம் வரைகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணம். வகுப்பறையில நீங்கள் வட்டம் வரைகிறதுக்காக அந்த கவராயத்தை தான் பயன்படுத்துவீங்க. ஒரு முனையில ஊசி அந்த கவராயத்திலே பொருத்தப்பட்டிருக்கும், மற்ற முனையில நாங்கள் பென்சிலை பொருத்தி வட்டம் வரைவோம். இப்போ நாங்கள் வட்டம் வரைகிறதுக்காக இது நீங்கள் பயன்படுத்த இந்த கவராயத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது. நாங்கள் கொப்பியில வரைகிறதுக்கு இந்த கவராயத்தை தான் பயன்படுத்துவோம். கொப்பியில வரைகிறதுக்காக இந்த கவராயத்தை பயன்படுத்துவோம். இதை விட பெரிய அளவிலான ஒரு கவராயம் இருக்கு. இது நாங்கள் போட்ல கரும்பலகையில வரைகிறதுக்கு இந்த கவராயத்தை பயன்படுத்தி வரைய முடியும். அப்ப இதுக்கு பேரும் கவராயம்தான். இப்ப கவராயத்தை பயன்படுத்தி வட்டம் எவ்வாறு வரைகிறது அப்படின்னு நாங்கள் இப்ப பார்க்கலாம்.
கவராயத்துல பென்சிலை பொறுத்துற மாதிரி இதுலயும் நாங்கள் ஸ்கெட்சை பொறுத்து இருப்போம். நீங்கள் வட்டம் வரையும் போது இந்த கவராயத்தினுடைய இந்த ஊசி முனையும் பென்சிலின் முனையும் ஒரே சமனான அளவுல இருக்கிற மாதிரி, ஊசி முனையும் பென்சிலின் முனையும் சமனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு நாங்கள் வட்டத்தை வரைவோம். நாங்கள் இப்போ ஒரு கவராயத்தை பயன்படுத்தி எவ்வாறு வட்டம் வரைகிறது அப்படி என்று பார்க்க போறோம். முதலாவதாக இந்த பென்சிலை நீங்கள் கவராயத்துல சரியாக பொருத்தி கொள்ள வேணும். கவராயத்தின் ஊசி முனையும் பென்சிலின் முனையும் ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி சரி செய்து கொள்ளுவோம். பிறகு வட்டம் வரைவோம். வட்டம் வரைகிறதுக்காக முதலாவது நாங்கள் வரையக்கூடிய கொப்பியின் மத்தியில ஒரு புள்ளியை குறிச்சு கொள்ளுவோம். நாங்கள் எங்க வட்டம் வரைய போறோமோ ஒரு கொப்பியில ஒரு பக்கத்துல வட்டம் வரைவோம்டா நடுவில் ஒரு புள்ளிய குறிச்சு கொள்றோம். அந்த புள்ளிக்கு ஓ என்று பெயரிடுவோம். பெயரிட்டுட்டு இனி கவராய நாங்கள் எத்தனை சென்டிமீட்டர் தூரம் இருக்கிற மாதிரி வட்டம், அதாவது கவராயத்தினுடைய ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வைக்க 2 சென்டிமீட்டரா 3 சென்டிமீட்டர் தூரத்தை நாங்கள் அளந்து கீற வேணும். கவராயத்தின் ஊசிக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 2 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டர் அல்லது 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த கவராயத்தின் முனையையும் கவராயத்தின் ஊசி முனையையும் பென்சில் முனையையும் நாங்கள் சரி செய்து கொள்ளுவோம். பாருங்க, அளவுகோல் எடுத்துக்கொள்ளுவோம். உதாரணமாக நான் 6 சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இதுல பாருங்க சென்டிமீட்டர் என்று குறிக்கப்பட்டிருக்குது. இங்கால இருக்கக்கூடிய அளவுகள் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கவராயத்தின் ஊசி முனையையும் பென்சில் முனையையும் நாங்கள் சரி செய்து கொள்ளுவோம். கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில 6 சென்டிமீட்டர் தூரம், 6 சென்டிமீட்டர் தூரம் இருக்கிற மாதிரி கவராயத்தினுடைய முனையையும் பென்சில் முனையையும் எடுத்திருக்கிறோம். இப்ப கவராயத்தினுடைய ஊசி முனையை நாங்கள் ஓ என்ற புள்ளியில வைப்போம். கவராயத்தினுடைய ஊசி முனையை நாங்கள் குறிச்சிருக்கிற ஓ என்ற புள்ளியில வச்சுக்கொள்வோம். வச்சுட்டு அசையாம வச்சுக்கொண்டு ஊசி வச்சிருக்கக்கூடிய அந்த முனையானது அசையக்கூடாது. பென்சில் முனையை மட்டும் நாங்கள் ஒரு முழு சுற்றுவோம். ஊசி அசையக்கூடாது. கவராயத்தினுடைய ஊசி முனை அசையாமல் பென்சில் முனையை மட்டும் அசைச்சிட்டு இவ்வாறு நாங்கள் ஒரு வட்டம் ஒன்று கீறியிருக்கிறோம். வட்டம் வரைவதற்காக நாங்கள் இப்ப கவராயம் என்கிற உபகரணத்தை பயன்படுத்தி வட்டத்தை கீறியிருக்கிறோம். இதே போல பிள்ளைகள் நாங்கள் இந்த கவராயத்தினுடைய ஊசி முனைக்கும் பென்சிலினுடைய முனைக்கும் இடையில உள்ள தூரத்தை மாற்றி தூரத்தை கூட்டி அல்லது குறைத்து நாங்கள் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வட்டங்களை வரைஞ்சு கொள்ளலாம். அப்ப நாங்கள் இப்ப வரைஞ்சிருக்கக்கூடிய வட்டமானது கவராயம் அளவுகோல் ரெண்டையும் பயன்படுத்தி இந்த வட்டத்தை கீறி இருக்கிறோம். இப்ப நாங்கள்
வட்டத்தை கீறும்போது முதலாவதாக நாங்கள் இந்த பேப்பர்ல கீறுறதாக இருந்தால் அதனுடைய மைய புள்ளியை குறிச்சு கொள்ளுவோம். அதாவது ஒரு புள்ளியை குறிச்சிட்டு அதுக்கு ஒரு ஓ என்று பொதுவாக மையத்தை நாங்கள் ஓ என்று பெயரிடுவோம். ஓ என்று பெயரிட்டுட்டு அந்த கவராயத்தினுடைய ஊசி முனையையும் பென்சில் முனையையும் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ கவராயத்தின் முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 3 சென்டிமீட்டர்ல வட்டம் வரையணுமெண்டா ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நாங்கள் வட்டம் வரைந்து கொள்ளுவோம். அப்ப கேள்வி இப்படித்தான் வரும். கவராயத்தின் முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 4 சென்டிமீட்டர் ஆக உள்ள வட்டம் ஒன்றை வரைக. அப்படி என்றால் கவராயத்தினுடைய முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் அளவுகோல்ல 4 சென்டிமீட்டர் என்றால் கவராயத்தினுடைய முனைக்கும் ஊசியின் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வட்டம் வரும். அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கவராயத்தின் முனையையும் பென்சில் முனையையும் நாங்கள் சரி செய்து கொண்டு வட்டங்களை வெவ்வேறு வடிவமானது வெவ்வேறு அளவுகளில் இருக்கக்கூடிய வட்டங்களை வரைந்து கொள்வோம். இதே மாதிரி வட்டங்களை வரைகிறதன் மூலம் நாங்கள் வட்ட வடிவமான அலங்காரத்தையும் செய்ய முடியும். இனி இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய மையம் அப்படி என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கலாம். வட்டத்தினுடைய வட்டம் வரையும் போது நாங்கள் அங்க என்னென்ன அவதானிக்கிறோம். மையம், ஆரை, விட்டம் ஆகியவற்றை பற்றி நாங்கள் படிக்கலாம். மையம் காண்றதுக்காக நாங்கள் ஒரு பேப்பர்ல ஒரு வட்டம் ஒன்று வரைய போறோம். கவராயம், பென்சில் ஆகியவற்றை பென்சிலையும் இந்த கவராயத்தையும் பயன்படுத்தி ஒரு வட்டம் ஒன்று வரையலாம். பென்சிலையும் கவராயத்தையும் பயன்படுத்தி பென்சிலுக்கும் கவராயத்தின் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி 5ல நிற்கும். கவராயத்தின் முனையும் பென்சில் முனையும் ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த பேப்பர்ல நாங்கள் ஒரு வட்டத்தை கூறுவோம். இந்த பேப்பர் ஒரு பிளேன் பேப்பர்ல போடுவோம். ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஒரு வட்டம் கொண்டு வரைஞ்சிருக்கிறோம். இந்த வட்டத்தை மையம் காண்றதுக்காக இந்த வட்டத்தை நாங்கள் அப்படியே இந்த வளைஞ்ச கோட்டின் மூலமே வெட்டி எடுத்துக்கொள்வோம். வட்டத்தின் வழியை வெட்டி
பாருங்க, வட்டத்தின் மையம் எங்கே இருக்கும் என்பதை காண்பதற்காக நாங்கள் கவராயம், பென்சில் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சு நாங்கள் அந்த வட்டத்தை அப்படியே கத்தரிக்கோலை பயன்படுத்தி அந்த வட்ட அடரை நாங்கள் வெட்டி தனியாக எடுத்துக்கொள்கிறோம். இனி இந்த வட்ட அடரை 2 சமனான பகுதிகள் கிடைக்கிற மாதிரி மடிப்போம். நாங்கள் வெட்டி எடுத்த இந்த வட்ட வடிவ அடரை சமனான 2 பகுதிகள் கிடைக்கிற மாதிரி மடிச்சு கொள்வோம். சமனான 2 பகுதிகள் கிடைக்குது. இனி இதனை திரும்ப இந்த அடரை விரிச்சிட்டு இதை திரும்ப இன்னும் 2 வேற மாதிரி மடிக்கிறோம். சமனான 2 பகுதிகள் கிடைக்கிற மாதிரி. முதல்ல 2 மடிச்ச நாங்கள் திரும்ப அதை விரிச்சிட்டு திரும்ப 2 மடிச்ச நாங்கள். இப்ப பாருங்க, இதுல மடிப்பு நாங்கள் மடிச்ச கோடுகள் தெரியுது. முதல்ல 2 மடிச்ச நாங்கள், பிறகு 2 மடிச்ச நாங்கள் மடிச்சிருக்கக்கூடிய மடிப்பு கோடுகள் 2 தெரியுது. இந்த மடிப்பு கோடுகளை நாங்கள் வரைகோலை பயன்படுத்தி பென்சிலால வரைஞ்சு கொள்ளும். மடிப்பு கோடுகளை பென்சிலால வரைஞ்சு கொள்ளும். இப்ப பாருங்க, நாங்கள் மடிச்ச மடிப்பு கோடுகள் 2ம் ஒரு புள்ளியில இடவெட்டி, அதாவது ஒரு புள்ளி வழியாக போயிருக்கு. பாருங்க, முதலாவது மடிச்ச கோடும் 2வதாக நாங்கள் மடிச்ச கோடும் இந்த புள்ளி வழியாக ஒரு புள்ளி வழியாக போயிருக்குது. இந்த புள்ளி எந்த புள்ளி அப்படி என்றால் நாங்கள் வட்டம் வரையும் போது கவராயத்தினுடைய ஊசி முனையை வச்ச புள்ளி. வட்டம் வரையும் பொழுது நாங்கள் என்ன செய்த, நாங்கள் ஒரு வெள்ளை பேப்பர்ல வட்டம் வரையும் போது முதலாவதாக பேப்பர் நடுவுல ஒரு புள்ளியை குறிச்சு கொள்ளுவோம். அந்த புள்ளிய ஓவண்டு வச்சு கொள்ளுவோம். ஓவண்டு வச்சிட்டு அந்த புள்ளியில கவராயத்தினுடைய ஊசி முனை இருக்கும். நாங்கள் ஊசிய அசைக்க மாட்டோம், நகர்த்த மாட்டோம். பென்சிலை மட்டும் நகர்த்தி அப்படி ஒரு கவராயத்தால் அப்படி ஒரு முழு சுற்று சுற்றி வருவோம். முழு சுற்று சுற்றும் பொழுது வட்டம் வாரான ஒரு வட்ட வடிவம் எங்களுக்கு உருவாகும். அந்த வட்ட வடிவத்தின் நாங்கள் அப்படி அந்த வட்ட வடிவத்தை அடரை வெட்டி எடுத்துட்டு அப்படி மடிக்கிறோம். முதல்ல 2 மடிச்ச நாங்கள், பிறகு 2 மடிச்ச நாங்கள். இவ்வாறு மடிச்சு அந்த மடிப்பு கோடுகளை தெரியக்கூடிய மாதிரி இந்த ஸ்கெட்சால வரைஞ்சிருக்கிறோம். வரையும் பொழுது இந்த மடிப்பு கோடுகள் முதலாவது மடிப்பு கோடும் 2வது மடிப்பு கோடும் ஒரு புள்ளியில சந்திக்குது. இந்த சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி தான் நாங்கள் வட்டம் வரைவதற்காக கவராயத்தினுடைய ஊசி முனைய வச்ச புள்ளி ஆகும். வட்டம் வரைவதற்காக கவராயத்தினுடைய ஊசி முனையானது வைக்கப்பட்ட புள்ளி தான் இந்த 2 மடிப்பு கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், வட்டத்தினுடைய மையம். இந்த புள்ளிக்கு தான் என்ன பெயர், வட்டத்தினுடைய மையம். இந்த புள்ளிக்கு பெயர் வட்டத்தினுடைய மையம். அது பாருங்க, நாங்கள் வட்டம் வரைவதற்காக கவராயத்தினுடைய ஊசி முனையை வைக்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் தான் என்ன சொல்றோம், வட்டத்தினுடைய மையம். வட்டம் வரையும் போது கவராயத்தினுடைய ஊசி முனையானது வைக்கப்பட்ட புள்ளிக்குத்தான் வட்டத்தினுடைய மையம் என்று பெயர். அடுத்ததாக வட்டத்தினுடைய மையம் அப்படி என்ற என்னென்று பார்த்து நாங்கள் இனி வட்டத்தினுடைய அரை. வட்டத்தின் அரை
ஆரைக்காக வட்டத்தின் ஆரை அப்படி என்னென்றா கவராயம் பென்சில் ஆகியவற்றை பயன்படுத்தி நாங்கள் ஒரு வட்டம் வரைவோம். வட்டம் வரைஞ்சிட்டு அந்த வட்டத்தினுடைய மையத்தை ஒவ்வொன்று பெயரிடுவோம். ஒவ்வொன்று பெயரிட்டுட்டு வட்டத்தின் மீது, அதாவது கவராயம் கவராயத்தையும் பென்சிலையும் பயன்படுத்தி ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சு கொள்ளுங்கோ. வட்டத்தினுடைய மையத்தை ஒவ்வொன்று குறியுங்கோ. குறிச்சிட்டு இனி வட்டத்தின் மீது சில புள்ளிகளை குறிப்போம். வட்டத்தின் மீதென்றால் அந்த வட்ட வடிவமான அந்த முழு வளைந்த கோட்டையும் தான் நாங்கள் வட்டம் என்று சொல்றோம். இப்ப வட்டத்தின் மீதென்ற அந்த வளைந்த கோட்டின் மீது நாங்கள் கொஞ்சம் புள்ளி 2, 3, 4 புள்ளிகளை குறிப்போம். ABCD ஆகியவற்றை குறிச்சிருக்கிறோம். வட்டத்தின் மீது ABCD ஆகிய 4 புள்ளிகளையும் குறிச்சிருக்கிறோம். இது A, இது B, இது C, இது D ஆகிய 4 புள்ளிகளையும் குறிச்சிருக்கிறோம். இனி இந்த 4 புள்ளிகளை, அந்த ஒவ்வொரு புள்ளியையும் என்ன செய்யறோம், இந்த மையத்தோட இணைக்கிறோம். வரைகோலை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியையும் வட்டத்தினுடைய மையத்தோடு இணைக்கிறோம். ஒவ்வொரு புள்ளியையும் 4 புள்ளிகளை குறித்து நாங்கள் ஒவ்வொரு புள்ளியையும் வட்டத்தின் மையத்தோடு இணைக்கிறோம். இந்த ஒவ்வொரு புள்ளியையும் நீங்கள் அதாவது மையத்தில இருந்து அந்த வட்டத்தின் மீது உள்ள புள்ளிக்கு வரையப்பட்ட ஒவ்வொரு கோட்டையும் அளந்து பார்த்தீங்கன்னா அந்த நீளங்கள் சமனாக இருக்கும். இது நாங்கள் இந்த வட்டம் நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தி வரைய இல்லை. அதனால இதுல இந்த கோட்டினுடைய நீளங்கள் சமனாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் இந்த வட்டம் கவராயத்தை பயன்படுத்தி தான் வரைஞ்ச நாங்கள். அப்ப இந்த வட்டத்துல அதே மாதிரி நாங்கள் வட்டத்தின் மீது புள்ளிகளை குறிப்போம். இந்த புள்ளி, ஒரு புள்ளி, அடுத்த புள்ளி, 3 புள்ளிகளை குறிப்போம். ABC வட்டத்தின் மீது, இந்த வளைந்த கோட்டின் மீது நாங்கள் 3 புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். இப்ப வட்டத்தின் மையத்தோட இந்த புள்ளிகளை இணைப்போம். வரைகோலை பயன்படுத்தி இணைப்போம். பியையும் ஓவையும் இணைப்போம். ஓவையும் ஏயையும் இணைச்சிட்டோம். பியையும் ஓவையும் இணைப்போம். சியையும் ஓவையும் இணைப்போம். வட்டத்தின் மீது நாங்கள் ABC வளைந்த கோட்டின் மீது 3 புள்ளிகளை குறிச்சிட்டு 3 புள்ளிகளையும் அந்த மையத்தோட இணைச்சிருக்கிறோம். ஓவையும் சியையும் இணைச்சிருக்கிறோம். ஓவையும் பியையும் இணைச்சிருக்கிறோம். ஓவையும் பி என்றா இது இல்லை, அந்த புள்ளி தான் பி. ஓவையும் ஏயையும் இணைச்சிருக்கிறோம். ஓவையும் பியையும் இணைச்சிருக்கிறோம். ஓவையும் சியையும் இணைச்சிருக்கிறோம். இப்ப இந்த தூரங்களை அளந்து பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த தூரங்கள் சமனாக இருக்கும். OA இந்த நீளமும் OB இந்த நீளமும் OC இந்த நீளமும் சமனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சென்டிமீட்டர் எடுத்து வரைஞ்சினாங்களோ அதே அளவாக இருக்கும். ஓவுக்கும் சிக்கும் உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர், ஓவுக்கும் பிக்கும் உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர், ஓவுக்கும் ஏக்கும் உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர். ஓஏ நீளம் ஓவுக்கும் ஏக்கும் இடையில உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர், ஓபி நீளம் 5 சென்டிமீட்டர், ஓசி நீளம் 5 சென்டிமீட்டர். நீங்கள் கொப்பியில வரையும் பொழுது வட்டம்
கொப்பியில் அப்படியே நிலையாக இருக்கும். நிலையாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த தூரங்கள் மாறாது. ஓஏ வட்டத்தின் மீது நீங்கள் எத்தனை புள்ளிகளை குறித்தாலும் அந்த ஒவ்வொரு புள்ளியையும் வட்டத்தின் மையத்துடன் இணைக்கும் போது அந்த அந்த நீளங்கள் வட்டத்தின் மையத்துக்கும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளிக்கும் இடையில உள்ள தூரம் எல்லா இடத்திலையும் சமனாக இருக்கும். ஓஏன்ற நீளம், ஓபின்ற நீளம், ஓசின்ற நீளம் 5 சென்டிமீட்டர் தான். இந்த அளந்த நீளங்கள் சமனாக இருக்கும். ஆகவே இந்த தூரம் ஒரு மாறாத பெருமானமாக இருக்கும். மாறாத பெருமானமாக சமனாக இருக்கும். இவ்வாறு வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய கோட்டைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம் வேண்டாம், ஆரை. ஆரை என்றா என்னது? வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளியையும் இணைக்கக்கூடிய கோடு. வட்டத்தின் மையம் வட்டத்தின் மீதுள்ள ஏதாவது ஒரு புள்ளி, மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளியையும் இணையுங்கோ. இணைக்கக்கூடிய இந்த கோட்டைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், ஆரை. வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஏதாவது ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய கோட்டுக்கு பெயர் ஆரை. வட்டத்தின் மையம் வட்டத்தின் மீதுள்ள புள்ளி இணைக்கக்கூடிய கோட்டுக்கு பெயர் என்ன, ஆரை. ஆரைகள் நீளத்துல சமனானவை ஆகும். இந்த வட்டத்துக்கு நீங்கள் நிறைய ஆரைகள் கூறலாம். இங்க புள்ளி டி, இ, எஃப் நிறைய புள்ளிகளை குறிச்சிட்டு ஒவ்வொரு புள்ளியையும் வட்டத்தின் மையத்தோடு இணைக்கும் போது ஆரைகள் உருவாகுது. ஒரு வட்டத்துக்கு நாங்கள் எண்ணற்ற ஆரைகளை கீற முடியும். இந்த ஆரைகள் நிச்சயமாக நீளத்தில் சமனானவை. ஆரை என்றால் என்ன? வட்டத்தினுடைய ஆரை அப்படின்னு வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கும் கோடு. இணைக்கும் கோடு அவ்வட்டத்தின் ஆரை எனப்படும். அவ்வட்டத்தின் ஆரை எனப்படும். ஆரை என்றா என்ன? அதாவது ஒரு வட்டம் கொண்டு வரைஞ்சினீங்கன்னா அந்த வட்டத்தின் மையம். நாங்கள் இங்க கவராயத்தினுடைய ஊசி முனையை வைக்கிறோமோ அந்த புள்ளி மையம். மையத்தை பொதுவாக நாங்கள் ஓ என்று குறிப்போம். வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீது இந்த வளைந்த கோட்டின் மீது, வட்டம் என்ற அந்த வளைந்த கோடு இந்த வளைந்த கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியையும், வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீது ஒரு புள்ளியை குறியுங்கோ. இந்த வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளியையும் இணைக்கக்கூடிய கோட்டுக்குத்தான் என்ன பெயர், ஆரை. இப்ப இந்த ஆரைக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லலாம், ஓஏ. ஓஏ ஓவிலிருந்து ஏ வரையான தூரமானது. ஓவிலிருந்து ஏ வரையான நேர்கோடானது ஆரை எனப்படும். ஒரு வட்டத்துக்கு நாங்கள் இதே போல நிறைய ஆரைகளை வரைய முடியும். ஆரைகள் நீளத்தில் சமனானவை ஆகும்.
அடுத்ததாக வட்டத்தினுடைய மையம் அப்படி என்ன என்னென்னு பார்த்த நாங்கள் வட்டத்தினுடைய ஆரை அப்படி என்ன என்னென்னு பார்த்த நாங்கள். இனி வட்டத்தின் விட்டம். வட்டத்தின் விட்டம் அப்படி என்றால் என்னென்னு வட்டத்தின் விட்டம் எல்லாத்துக்கும் மையம் அரை விட்டம் எல்லாவற்றையும் காண்றதுக்கு நாங்கள் கவராயம் பென்சில் ஆகியவற்றை பயன்படுத்தி சரியாக இருக்கிற மாதிரி ஒரு வட்டம் கொண்ட வரைஞ்சு கொள்ளுவோம். வட்டத்தின் மூலமாக தான் நாங்கள் அரை விட்டம் மையம் ஆகியவற்றை காட்ட முடியும். இப்ப நாங்கள் இந்த ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற இந்த வட்டத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வட்டத்தினுடைய மையத்தை ஓ என்று குறிப்போம். வட்டத்தினுடைய மையத்தை ஓ என்று குறிப்போம். இப்ப என்ன செய்யறோம்டா வரைகோலை பயன்படுத்தி ஓவினூடாக செல்ற மாதிரி ஒரு நேர்கோட்டை வரைகிறோம். அளவுகோலை பயன்படுத்தி இந்த வட்டத்தின் மையத்தின் வழியாக போற மாதிரி நேர்கோட வரைவோம். இப்ப நேர்கோடன்னா நாங்கள் பேப்பராக இருக்கிறபடியால நாங்கள் மடிக்கலாம். மடிச்சா நிச்சயமாக அது நேர்கோடாகத்தான் இருக்கும். நீங்கள் பேப்பர் இல்லாம கொப்பியில கூறுறதாக இருந்தால் மையத்தை குறிச்சு கொண்டு மையத்தின் வழியாக போற மாதிரி மையம் ஓவின் வழியாக போற மாதிரியான ஒரு நேர்கோட்டை கீறுவீங்க. ஓ வழியாக போற மாதிரியான நேர்கோட்டை கீறுவோம். வட்டத்தின் மையத்தின் வழியாக போற மாதிரி ஒரு நேர்கோட்டை கீறி இருக்கிறான். இந்த நேர்கோடானது இந்த வட்டத்தை வெட்டும் புள்ளியை நாங்கள் ஏ பி என்று குறிச்சுக்கணும். நேர்கோடானது வட்டத்தை வெட்டும் புள்ளிய ஏ. இங்க இந்த நேர்கோடு இங்க இந்த வட்டத்தை வெட்டுது. ஆகவே இந்த புள்ளிய ஏ என்றும் இந்த புள்ளிய பி என்றும் குறிக்கும். ஏபி என்கிற கோட்டு துண்டை பாருங்கோ. இந்த கோட்டைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்டா விட்டம் என்று சொல்றோம். அதாவது இதே போல நீங்கள் இன்னும் நிறைய விட்டங்கள் ஒரு வட்டத்துக்கு கீற முடியும். உதாரணமாக பேப்பர் என்றபடியே நாங்கள் மடிச்சு மடிச்சு கீறலாம். ஓ வழியாக போறண்டா நிச்சயமாக இந்த சமனாக மையத்தின் வழியாக போற மையத்தின் வழியாக இந்த கோடு கீறப்பட வேணும். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த வட்டமானது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். அப்பதான் மையத்தின் வழியாக போகும். மையத்தின் வழியாக நாங்கள் ஒரு கோட்டை கீறும் போது நிச்சயமாக இந்த வட்டமானது 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்படும். இவ்வாறு மடிச்சு நம்ம மடிப்பு கோடுகளை மையத்தின் வழியாக ஓ வழியாக போற மாதிரி மடிப்பு கோடுகளை கீறுவோம். பாருங்கள், இவ்வாறு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்கிற மாதிரி வட்டத்தின் மையத்தின் வழியாக போற மாதிரி வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம் வட்டத்தின் விட்டம் என்று சொல்றோம். இப்ப நாங்கள் இது ஒரு விட்டம், இது ஒரு விட்டம் 2 3 4 விட்டங்களை நாங்கள் கீறியிருக்கிறோம். விட்டம் என்பது வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோடு. இணைக்கும் போது அந்த கோடானது மையத்தின் வழியாக சென்றிருக்க வேண்டும்.
வட்டத்தின் மையத்தின் ஊடாக செல்கிற மாதிரி வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டுக்குத்தான் என்ன பெயர்? வட்டத்தின் விட்டம். நாங்கள் இதுல பார்ப்போம். ஒரு வட்டம் கொண்ட கூறுவோம். பாருங்க, வட்டத்தின் மையம் நடுவில் இருக்கும். மையம், வட்டத்தின் மையத்தின் வழியாக வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை, மையத்தின் வழியாக ஒரு புள்ளியை ஏ என்றிடுங்கோ, மற்ற புள்ளியை பி என்றிடுங்கோ. மையத்தின் வழியாக வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நீர்கோடு. இந்த கோட்டத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? விட்டம் என்று சொல்றோம். அப்போ ஒரு வட்டத்திற்கு இதே ஆரைய போல ஒரு வட்டத்திற்கு நாங்கள் நிறைய விட்டங்களை கீற முடியும். சி வட்டத்தின் மீது இன்னும் 2 புள்ளிகளை குறிச்சிருக்கிறீங்க. சிடி இந்த வட்டமானது மையத்தின் வழியாக வட்டத்தின் மீது உள்ள 2 புள்ளிகளை இணைக்க வேணும். பாருங்க, ஏபி என்பது விட்டம். ஏபி என்பது ஒரு விட்டம். அதே போல சிடி என்பது விட்டம். ஒரு வட்டத்திற்கு நாங்கள் எண்ணற்ற விட்டங்களை வாரெல்லாம் கீறலாம். மையத்தின் வழியாக போற மாதிரி எண்ணற்ற விட்டங்களை கீற முடியும். இந்த விட்டமானது மையத்தின் வழியாக போறபடியா இந்த வட்டத்தை சமனான 2 பகுதிகளாக பிரிக்கும் விட்டம். அடுத்ததாக இந்த விட்டத்துக்கும் ஆரைக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். விட்டத்துக்கும் ஆரைக்கும் என்ன தொடர்பு? பாருங்க, நாங்கள் ஏபி என்ற விட்டத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஏபி என்ற விட்டத்துல ஓவிலிருந்து பி வரையான தூரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஓவிலிருந்து பி வரையான தூரத்தை பாருங்க. வட்டத்தின் மையம், வட்டத்தின் மையத்தில இருந்து வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியை, வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்க கூடிய கோட்டை நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆரை என்று சொல்லுவோம். அப்ப ஓபி என்பது ஒரு ஆரை. ஓபி என்பது ஒரு ஆரை. அதே போல ஓஏ பார்க்கிறோம். இது ஓ, இது ஏ. இது ஓ, இது ஏ. மையத்தையும் வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீது உள்ள ஏ என்ற புள்ளியையும் இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு. ஓஏ என்பது ஆரை. ஓஏ என்பது ஆரை. ஓவிலிருந்து ஏ வரையான இந்த நேர்கோட்டை நாங்கள் ஆரை என்று சொல்லலாம். ஓவிலிருந்து பி வரையான இந்த நேர்கோட்டையும் நாங்கள் ஆரை என்று சொல்லுவோம். இது ஓஏயும் ஆரை, ஓபியும் ஆரை. இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை. ஏயிலிருந்து பி வரையான அந்த தூரத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? விட்டம். வட்டத்தின் மையத்தின் வழியாக வட்டத்தின் மீது உள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோடு. இந்த கோட்டை நாங்கள் என்ன சொல்லுவோம்? விட்டம். ஏபிய விட்டம் என்று சொல்லுவோம். ஏபி என்ற இந்த விட்டத்துக்குள்ள எத்தனை ஆரைகள் இருக்குது? 2 ஆரைகள். இவ்வளவும் விட்டம். ஏயிலிருந்து பி வரை இந்த கோடு விட்டம். ஒரு விட்டத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை ஆரைகள் இருக்குது? 2 ஆரைகள் இருக்குது. ஓயிலிருந்து ஏ வர ஒரு ஆரை, ஓவிலிருந்து பி வர ஒரு ஆரை. அப்ப உருவாகவே ஒரு வட்டத்தின் விட்டமானது அவ்வட்டத்தின் ஆரையின் 2 மடங்கு. 2 ஆரைகள் சேர்ந்ததுதான் ஒரு விட்டம். வட்டத்தின் விட்டத்தில 2 ஆரைகள் இருக்கும். 2 ஆரைகள் சேர்ந்ததுதான் விட்டம். வட்டத்தின் அல்லது வட்டத்தின் விட்டமானது ஆரையின் 2 மடங்கு ஆகும். 2 ஆரைகள் சேர்ந்தது ஒரு விட்டமான 2 ஆரைகள் 2 ஆரைகள் சேர்ந்தது ஒரு விட்டம் ஆகும். மையத்தின் வழியாக போயிருக்கும் போதுதான் அந்த விட்டத்தையும் 2 ஆரைகளையும் நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு விட்டத்திற்கு சமனானது 2 ஆரைகள். ஒரு விட்டத்திற்கு சமனானது 2 ஆரை.
வட்டத்தின் விட்டம் அப்படி என்ன என்ன? வட்டத்தின் விட்டம். விட்டம் அப்படி என்ன என்ன? வட்டத்தின் மையத்தினூடாக வட்டத்தின் மையத்தினூடாக வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு. வட்டத்தின் மையத்தினூடாக வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டைத்தான் நாங்கள் விட்டம் என்று சொல்றோம். அடுத்ததாக வட்டத்தின் விட்டம் அவ்வட்டத்தின் ஆரையின் இருமடங்காகும். அவ்வட்டத்தின் ஆரையின் இருமடங்கு ஆகும். வட்டத்தின் விட்டம் அவ்வட்டத்தின் ஆரையின் இருமடங்காகும். தொடர்ந்து நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். வட்டம் மையம் O AD C. அந்த வட்டம் ஒரு வட்டம் காட்டப்பட்டிருக்குது. வட்டத்துல வட்டத்தின் மீது DBCA ஆகிய புள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்குது. வட்டத்தின் மையம் O என்று காட்டப்பட்டிருக்குது. முதலாவது கேள்வி, வட்டத்தின் மையத்தை பெயரிடுக. வட்டத்தின் மையத்தை பெயரிடுக. இந்த வட்டத்தினுடைய மையத்தின் பெயர் எழுதட்டும். வட்டத்தின் மையம் O ஆகும். வட்டத்தின் மையம் O ஆகும். O என்று எழுதி விடுவோம். இரண்டாவது கேள்வி, இந்த வட்டத்தின் ஆரைகளை பெயரிடுக. வட்டத்தின் ஆரைகளின் பெயரை எழுதுக. வட்டத்தின் ஆரைகளை பெயரிடுக. ஆரை என்ன? வட்டத்தின் மையத்தில இருந்து வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு. அப்ப இந்த வட்டத்துல மையத்தில இருந்து வட்டத்தின் மீதுள்ள புள்ளிக்கு வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டை பார்க்கிறோம். ஓசி ஓவும் சியும் ஓசி வட்டத்தின் மையத்தையும் O என்பது வட்டத்தின் மையம், C என்பது வட்டத்தின் மீதுள்ள புள்ளி OC. ஓவையும் சியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு ஆரை. ஓவையும் பியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு ஆரை. ஓவையும் டியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு ஆரை. ஓவையும் ஏயையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு ஆரை. இப்ப வந்த வட்டத்துல 4 அறைகள் இருக்குது. ஓசி, ஓபி, ஓடி, ஓவி. 4 அறைகளை நாங்கள் பெயரிட முடியும். அடுத்ததாக மூன்றாவது, இந்த வட்டத்தின் விட்டத்தை பெயரிடுக. இந்த வட்டத்தினுடைய விட்டத்தின் பெயர் எழுதும். விட்டத்தை பெயரிடுக. வட்டத்தின் விட்டத்தை பெயரிடுக. விட்டம் என்றால் என்ன? வட்டத்தின் மையத்தினூடாக வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு. மையத்தின் வழியாக போயிருக்க வேணும். வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்க வேணும். அப்ப ஏஐயும் பியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடானது O வழியாக போயிருக்குது.
வட்டத்தின் மையத்தின் வழியாக ஏபி என்கிற நேர்கோடு போயிருக்குது. ஆகவே ஏபியை நாங்கள் விட்டம் என்று சொல்லலாம். வட்டத்தின் மையத்தின் வழியாக 2 புள்ளிகளை ஏயும் பியையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு பெயர் தான் விட்டம். விட்டத்தின் பெயரை எழுதுவோம். ஏபி, ஏயிலிருந்து பி வரையான தூரம் ஏபி என்பது விட்டம் ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு வட்டம் கவராயத்தை பயன்படுத்தி வட்டம் வரைகிறது, அதோட வட்டத்தின் வட்டத்துல காணப்படுபவற்றை அடையாளம் கண்ட நாங்கள் அரை, விட்டம், மையம் ஆகியவை தொடர்பாக படிச்ச நாங்கள் வட்டத்தின் அரை, வட்டத்தின் மையம், வட்டத்தின் விட்டம் அப்படி என்றா என்ன வந்து எல்லாம் எங்கள் வட்டத்தின் அறைய கீற தெரியும், வட்டத்தின் விட்டத்தை கீற தெரியும், வட்டத்தின் மையத்தையும் குறிச்சு காட்ட தெரியும். ஆகவே நாங்கள் இதோட இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.